எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, எப்படி மானிட்டர் பண்றது அப்படின்றது தான் சொல்றாங்க. பேசிக்கா அங்க வந்து ஒரு கிளியரான இது கிடையாது. ஓகேவா? அது எப்படி செலவு பண்றது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதனால ஒரு ஆம்பிகுவிட்டியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. Critics argue that loans and private investment are sometimes counted alongside grant inflating reported contribution. ஓகே. ஸோ கிராண்டா குடுக்கறத தவிர்த்து சில டைம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த லோனா குடுத்தது, பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட்டா குடுத்தத கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ரெசிஸ்டிங் லோன் அந்த அந்த கிராண்ட் குடுக்கறத ரெசிஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் அங்க வந்து கிளாரிட்டி இல்ல. ஆம்பிகஸா இருக்கு. இதான் வந்து இதோட கோரே. ஓகேவா? ஓகேவா? கிளைமேட் ஃபைனான்ஸ்ல இதான். ஓகே. ஸோ பார்த்துடலாம். Which of the following best reflects the author argument? Okay. Climate finance commitment face measurement and accountability challenges. Yes. Calculated, distributed, monitored. அந்த challenges இருக்கா? Accountability challenges இருக்கா? So, developing countries refuse climate resistant. No. ஏன்னா அங்க இன்டர்நேஷனல் நெகோசியேஷன்ல $100 பில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. Climate negotiation have eliminated funding gap. No. Never. Climate finance depends entirely on private investor. No. So, எது வரும் ஆப்ஷன்? ஓகே, குட். ஸோ 37 தான் நான் இப்போ சொன்ன டைப்பா. விச் ஸ்டேட்மெண்ட் வீக்கன்ஸ் தி ஆத்தர் கன்சர்ன். ஸோ இதோட கோர் என்னது? இந்த பேசேஜோட கோர் என்னாச்சு? ஓகேவா? பார்க்கலாமா? ஓகேவா? பார்க்கலாமா? வாங்க. ஸோ வாங்க. விச் ஸ்டேட்மெண்ட் வீக்கன்ஸ் தி ஆத்தர்ஸ் கன்சர்ன். ஓகே. இப்போ இங்கே ஆத்தரோட கன்சர்னா சொல்றது என்னது? டெவலப்பிங் கண்ட்ரிக்கு கிளைமேட் ஃபினான்ஸுக்கு டெவலப்டு கண்ட்ரிஸ்லேருந்து ஃபண்டு தர ஓகே. பட் சம்டைம்ஸ் தராதுக்கு முக்கியமான அவங்க ரெசிஸ்ட் பண்றது முக்கியமான காரணம் என்னன்னா, அது எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி மெஷர் பண்றது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல கிளாரிட்டி கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து பேசிக்கா ட்ரஸ்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இல்ல. அதனால தான் அவங்க தரதுக்கும் யோசிக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் அதனால என்ன சொல்றாங்க, கிராண்டா தராதத விட சில டைம் வந்து லோனா குடுத்தது, அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. இதுதான் பேசிக்கான குறா. இப்போ இதுல எது வந்து வீக்கன் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் independent audits verify climate finance commitment. Okay. Verify climate finance commitment. Okay. Loan constitute a significant portion of climate funding. இங்க லோன் கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. பட் அது ஒரு சிக்னிஃபிகண்டான போர்ஷனா அப்படின்றது எனக்கு கிளாரிட்டி கிடையாது. ஓகேவா? ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வேரி அக்ராஸ் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் பொறுத்து வேரி ஆகும்ன்றது கிளாரிட்டி இல்ல. ஓகே. Climate adoption requires large investment. ஸோ எல்லாமே அன்ஆம்பிகஸா இருக்கு. ஓகேவா? பட் நான் அந்த சொன்னதில்ல, எது வந்து கோரை வந்து கிரிட்டிக் பண்ணுதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இண்டிபெண்டன்ட் ஆடிட் வெரிஃபை கிளைமேட் ஃபைனான்ஸ் கமிட்மெண்ட். இப்போ இந்த கேசஸ்ல எடுத்துக்குவோம். இதோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிபெண்டன்ட் ஆடிட் வெரிஃபை கிளைமேட் ஃபைனான்ஸ் கமிட்மெண்ட். இப்போ வெரிஃபை பண்ணா அங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, ஓகே, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆடிட் பண்ணும்போது இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, இதுல இவ்வளோ இதா இருக்கு, இதுல ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பேசிக்கா ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிடைச்சிடும். அந்த ரிப்போர்ட்னால ட்ரஸ்டபிளா வந்துருமா? ஓகே. ஏன்னா அங்க வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ்ல ஆம்பிகுவிட்டா இல்ல, ட்ரஸ்டபிளா இல்ல, அக்கௌண்டபிளா இல்லாதனால தான் அவங்க ரெசிஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் அது வந்து அதான் சொல்லியிருந்தாங்கல்ல, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, எப்படி மெஷர் பண்றது அப்படின்றதுல ஒரு ஆம்பிகுவிட்டி கிளாரிட்டி இல்ல. அப்போ இதோட இம்பாக்ட் அதுவா தானே இருக்கும். இதோட இம்பாக்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணுதா? பிகாஸ் இண்டிபெண்டன்ட் ஆடிட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகும். ஓகேவா? ட்ரஸ்ட் இதாகும். ஸோ ஆப்வியஸா இது வரும். ஏ புரியுதா? ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணா, இதோட இம்பாக்ட் எடுங்க. அந்த இம்பாக்ட் எடுத்து ஏதோ வந்து கோர் கிரிட்டிக் பண்ணுதுன்னு பாருங்க. அதுதான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல? எல்லாருக்கும் புரியுதா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ வாங்க அடுத்து 41 யாரு? 41 வருமா? 43யா?
ஓகே. 41 41 நீங்க தான் சொன்னீங்களா? இல்லையா? சொல்லுங்க. படிங்க. Knowledge often advances not by accumulating answers, but by refining questions. An inquiry barely confirms existing beliefs. Understanding may appear to expand while remaining conceptually unchanged. Genuine intellectual progress therefore depends response ability that the willingness to reconsider assumptions. ஓகே. சொல்லுங்க. என்னது? கொரோனா சொல்றாங்க. நாலேஜ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆன்சர் இல்லை, அந்த ஆன்சர்ல இருந்து நிறைய கொஸ்டின் இருக்கிறது மூலயமா ஒரு கலெக்டிவ் ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் வந்து நாலேஜோட குலத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Genuine intellectual progress therefore depends on less on certainty than on willingness to reconsider assumption. Okay. Okay. On the basis of above passages, consider the following statement. Okay. Inquiry that confirmed beliefs may limit conceptual change. Okay. Intellectual progress requires questioning existing assumption. Okay. Knowledge grows mainly by collecting confirmed answers. No. ஏன்னா willing to accept the criticism and evolve ஆகணும். ரிஃபைனிங் எக்ஸிஸ்டிங் கொஷின்ஸ் வந்து ரிஃபைன் பண்ணி அதை எவால்வ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பேண்டே ஆகும். ஸோ அதனால தேர்ட் வராது. இப்போ 2 கன்ஃபார்மாக வரும். ஒன் வருதான்னு பாருங்க. இன்கொயரி தட் கன்ஃபார்ம் பிலீவ்ஸ் மே லிமிட் கான்செப்ஷுவல் சேஞ்ச். எக்ஸிஸ்டிங்லி அண்டர்ஸ்டாண்டிங் அப்பியர் டு எக்ஸாம் ரிமைன் கான்செப்ஷுவலி அன்சேஞ்ச். ஓகே. எஸ், கான்செப்ஷுவலி அன்சேஞ்சு தான் லிமிட் கான்செப்ஷுவல் சேஞ்ச். ஸோ ஆப்ஷன் ஏவும் வரும். ஸோ ஆப்ஷன் பி 38க்கு ஆப்ஷன் பி. ஏதாவது டவுட் இருக்கா? 38 ஆப்ஷன் பி. Knowledge grows mainly by collecting confirmed answer. இல்ல அதனால மட்டும் grow ஆகாது. கன்ஃபார்ம்டு ஆன்சர்னால மட்டும் grow ஆகாது. willingness to reconsider assumption. இல்ல ஆக்சுவலா அக்யூமுலேட்டிங் ஆன்சர் கன்ஃபார்ம்டு ஆன்சர், பட் இதுல வந்து இது வராது. எனக்கு தெரிஞ்சு 1 and 2 தான். ஏன்னா எப்படி நீங்க வந்து கன்ஃபார்ம்டு ஆன்சர் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி க்ரோ ஆகும்? அது வந்து ஒரு பார்ஷியலா தானே இருக்கு. அது மேபி ஓப்பன். அதான் இப்போ அது வந்து ஓப்பன் டு வில்லிங்னஸ் டு இப்போ ஏதாவது கான்ட்ராக்டா பண்ணும்போது அதை நான் திருப்பியும் வில்லிங்னஸ் டு க்ரோ ஆகும்ல. ஓகேவா? பார்ஷியலா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஹோலிஸ்டிக்கா இல்லை. அதான் நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க சொல்றது ஒரு பார்ஷியலா இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா, இப்போ கன்ஃபார்ம்டு ஆன்சர் பண்ணும்போது க்ரோ ஆகும்ன்றீங்க. பட் அது அகைன் வில்லிங்னஸ் டு சேஞ்ச்ல. ஓகேவா? அதனால மட்டும் கிடையாது. நாலேஜ் எப்போ க்ரோ ஆகும்னா அது மெயினா சொல்லப்பட்டது. அது கன்ஃபார்ம் மட்டும் கிடையாது. அது வந்து அக்குமுலேட் அதுல வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு எவால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதான் வந்து வரும். ஓகேவா? ஸோ 1 and 2 தான். அதாங்க பாருங்க, லாஸ்ட் இதுல சொல்லியிருப்பாங்க. லெஸ் ஆன் செர்டைனிட்டி தென் ஆன் த வில்லிங்னஸ் டு ரீகன்சிடர் அசம்ப்ஷன். அதான் எப்பயுமே நீங்க யோசிக்கும் பொழுது ஹோலிஸ்டிக்கா யோசிங்க. ஓகே, பார்ஷியலா எந்த ஒரு தாட்டா இருந்தாலும் அதுல கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? அடுத்து 43 யாரு? அடுத்தது யாரு? 47 யாரு? 47 இருக்கா? படிங்க.
biological evidence. Consequently, international organizations increasingly advocate global frameworks to regulate high-risk biological research while preserving scientific innovation. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க? So, scientific innovation ஆனா அதுல வந்து நிறைய இருக்கு. ஆனா அதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு. சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ல ரிஸ்க் இருக்கு நிறையா. அதனாலதான் அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து ரெகுலேட் பண்றாங்க. ஓகே, ஸோ சயின்டிஃபிக் இன்னோவேஷனால நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஆனால் அதில் எத்திக்கலாக இருக்கணும். ஏன்னா அதில் நிறையா ரிஸ்க் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ரெகுலேஷனுக்கு சொல்லணும்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இன்க்ரீசிங் அட்வொகேட் குளோபல் ஃப்ரேம்வொர்க் டு ரெகுலேட் ஹை ரிஸ்க் பயாலஜிக்கல் ரிசர்ச் வைல் ப்ரிசர்விங் சயின்டிஃபிக் இன்னோவேஷன். ஓகே, ஸோ இதான். ஸோ which of the following assumption is implicit? Scientific research can produce unintended security risk. Intended, unintended, அந்த வேர்டு என்னன்னு தெரியுமா? Intended consequences, unintended consequences. என்னது? Intended and unintended. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைமரி பர்பஸ் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அது அன்இன்டென்டடாக உங்களுக்கே தெரியாமல் இன்னொரு விஷயம் அதனால கெயின் ஆவீங்க இல்லை அஃபெக்ட் ஆவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிக்க வராங்க, நாலேஜ் கெயின் பண்ண வராங்க. ஓகேவா? இது வந்து இன்டென்டடாக எதுக்காக? அங்கே வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும், கிளாரிட்டி வரணும், ரேஷனலான தாட்ஸ் வரணும். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்டென்டா. ஆனால் அன்இன்டென்டடாக உங்களுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப் வரலாம்ல, ஒரு சோஷியல் கேதரிங் வருது, ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. இதெல்லாம் அன்இன்டென்ட். ஆனால் அங்கே பிரைமரி, அதாவது பிரைமரி தாண்டி செகண்டரியாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அன்இன்டென்ட். ஓகேவா? ஸோ சோஷியாலஜியில் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். லேட்டன் ஃபங்க்ஷன், மிஸ் ஃபங்க்ஷன், டிஸ்ஃபங்க்ஷன் அதெல்லாம் வரும். ஸோ வாங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போவேன்னா, பட் பேசிக்கான இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ which of the following assumption is implicit? Scientific research can produce unintended security risk. Yes, possible. Biological weapons are already obsolete. No. நான் அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே பேசலை. பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் பற்றி நோ. Biological cannot be regulated. No. Innovation and regulations are mutually exclusive. There are some regulation, sorry, there are some innovation. ரெகுலேட்டரி இருக்குல்ல, இப்போ இன்னோவேஷன் நடக்குது, ரெகுலேஷனும் இருக்கு. அது எப்படி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம்? இது இன்க்ளூசிவ்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னோவேஷன் வந்துச்சுன்னா ரெகுலேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி? இப்போ நமக்கு எல்லா கண்ட்ரிலையும் இன்னோவேஷன் இருக்கு, பட் ரெகுலேட்டடான இன்னோவேஷன் இருக்குல்ல. ஸோ ஆப்ஷன் டி வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். அந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் மீனிங் தெரிஞ்சிருந்தாவே இதில் போட்டிருக்கலாம், இதை எலிமினேட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஓகே, புரியுதா? 44 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் டி ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னோவேஷன் வந்தால் ரெகுலேஷன் வராதுன்றாங்க. எக்ஸ்க்ளூசிவான என்ன மீனிங்? when it comes-னா இட்ஸ் அவுட். ஓகேவா? இன்னோவேஷன் வந்தால் ரெகுலேஷனை ரெகுலேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படியா? ஓகே, ஸோ 44 ஆப்ஷன் ஏ. அடுத்து 53 யாரு? Under this framework, individuals or corporations issue credits for actions that generate environmental benefits, such as tree planting, soil restoration, or biodiversity conservation. These credits may be tradable in environmental markets, allowing firms to offset environmental impacts. Critics argue that poorly designed credit system may allow companies to claim environmental benefits without achieving meaningful ecological outcomes. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க? ஸ்கோர் கிரீன் கிரெடிட் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து இதுக்கு கீழே ஃப்ரேம்வொர்க்ல வந்து இண்டிவிஜுவல் அண்ட் கார்ப்பரேட்ஸ் வந்து கிரெடிட் வந்து ரிசீவ் பண்றாங்க. இது வந்து ஒரு வகையில பெனிஃபிட்டா இருந்தாலும் அதுக்கு வந்து கிரிட்டிசைஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த கிரெடிட் சிஸ்டம் வந்து கரெக்டா டிசைன் பண்ணல அப்படின்னா தப்பான
தரமான கம்பெனிஸ் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து Poorly critics argue that poorly designed credit system may allow companies to claim environmental benefits without achieving meaningful ecological outcome. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரேடபிளா மட்டும் பார்த்துட்டு உண்மையா ரியல் டைம் வித்தவுட், அதாவது ரியலா எக்காலஜிக்கல் இம்பாக்ட் இல்லாம வெறும் இதுல இருக்கிற பெனிஃபிட் மட்டும் அச்சீவ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பெனிஸ் டு கிளைம் என்வரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் வித்தவுட் அச்சீவிங் மீனிங்ஃபுல் எக்காலஜிக்கல் அவுட்கம். ஓகேவா? ஐ மீன் இந்த கிரெடிட் மெக்கானிசம்ல ஒரு லூப் ஹோல் இருக்கு. என்னன்னா அந்த கிரெடிட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டா மட்டும் போதும் அப்படின்ற அளவுக்கு அது அந்த லூப் ஹோலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பெனிஸ் எல்லாமே அதை மட்டும் அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனா ரியல் டைம்ல அது பெனிஃபிட்டபிளா இருக்கா அப்படின்றது கிரிட்டிசிசமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி லாஜிக்கல் கன்சர்ன் ரைஸ்டு? ஓகே, என்வரான்மெண்டல் மார்க்கெட் cannot function effectively. Incentive system may create symbolic compliance without ecological impact. எஸ், ஏன்னா இதுல வந்து சிம்பாலிக் கம்ப்ளைண்ட்ஸ்னா வெளியில பார்க்கும்போது பண்ண மாதிரி இருக்கும், பட் ரியல் டைம்ல அதை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து இதோட இன்டைரக்டான மீனிங், சிம்பாலிக் கம்ப்ளைண்ட்ஸ் without ecological impact. Okay, environmental policy should avoid market instrument. No. Tree planting cannot contribute to climate mitigation. No. So option B, 45 option B. Okay வா? ஓகே, அடுத்து which inference is most reasonable? Environmental incentives require credible monitoring mechanism. சொல்லியிருந்தாங்களா அங்க? அது வந்து ஒரு கிரெடிபிளா இல்லைன்னா கம்பெனிஸ் எல்லாமே இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ரியல் டைம்ல இம்ப்ரூவ் ஆகாம வெறும் அந்த கிரெடிட்ஸ் மட்டும் கெயின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ சொல்லியிருக்காங்க. எஸ், கிரீன் கிரெடிட் எலிமினேட் என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன். நோ. மார்க்கெட் ஆல்வேஸ் ப்ரியாரிட்டைஸ் எக்காலஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி. என்வரான்மெண்டல் ரீஸ்டோரேஷன் அக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. நோ. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 46 ஆப்ஷன் ஏ. யாருக்காவது டவுட் இருக்கு அந்த கொஸ்டின்ல? ஓகேவா? ஓகே, அடுத்து யாரு? படிங்க. Education systems are often expected to contribute to economic development by preparing individual for participation in the labor market. However, education also performs broader social function by shaping civic value, cultural understanding, and critical thinking. Policies that focus exclusively on economic outcomes may overlook these wider contributions. ஓகே, ஸோ அதான் அங்கே இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இன்டெண்டட் பெனிஃபிட்ஸ் அன்இன்டெண்டட், அதில் அதை பற்றி இது கொஞ்சம் லைட்டாக பேசியிருக்காங்க. எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் ஆஃபன் எக்ஸ்பெக்டட் டு கான்ட்ரிபியூட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பை ப்ரிப்பேரிங் இண்டிவிஜுவல் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் தி லேபர் மார்க்கெட். ஓகே, ஸோ சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காங்க கோர்? எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு எக்கனாமிக் அவுட்கமாக பார்த்தாங்க. இது போக நம்ம கல்ச்சுரலாக எப்படி இருக்கணும், சிவிக்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், அதெல்லாம் அது கூட இதை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் ஒருத்தவங்களை ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னா அவங்க லேபர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுது. பட் அது மட்டும் இல்லை, தெர் ஆர் சம் அதர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு கொடுக்குது. இது அந்த சிவிக் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்குது, கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது, கிரிட்டிக்கல் திங்கிங் கொடுக்குது. ஓகே, ஸோ பாலிசி தட் ஃபோக்கஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் எக்கனாமிக் அவுட்கம் மே ஓவர்லுக் தோஸ் வைடர் கான்ட்ரிபியூஷன், ஃபெயில் டு நோட்டீஸ் வைடர் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்காக மட்டும் பண்ணுச்சு, ஆனால் அதையும் தவிர்த்து சம் அதர் திங்ஸ் ஆல்சோ அது பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் அவர் பேசேஜ் கன்சிடர் த ஃபாலோயிங் அசம்ஷன். எஜுகேஷன் மே இன்ஃப்ளூயன்ஸ் சிவிக் அவேர்னஸ் அண்ட் சோசியல் வேல்யூஸ். வருமா? Education contributes only to labor market outcomes. Education policy should recognize both economic and social functions of learning. Social function na the civic values அதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 and 3 ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து
79 79 யாரு படிக்கிறீங்களா நீங்க? இந்த கொஸ்டின் நம்பர் அடுத்த கொஸ்டின் அது ஓகே சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காங்க? மெஷர்மெண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஓகே கார்பன் கிரெடிட் சிஸ்டமா? ஓகே ஏன்னா ஒவ்வொரு அந்த கியோட்டோ புரோட்டோக்கால்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரி இவ்வளோதான் லிமிட் பண்ணணும், ஓகேவா, இவ்வளோதான் வந்து கார்பன் எமிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ணணும்னா அவங்க கார்பன் கிரெடிட் மெக்கானிசம் மூலமா வந்து பண்ணிக்கலாம். ஓகே அதிலே ஒரு 3 இது இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுங்க. ஏன்னா அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2 நான் அனெக்ஸ் கண்ட்ரிஸ் 3 இருக்கும், ஓகேவா. அனெக்ஸ் கண்ட்ரிஸ்னா அனெக்ஸ் 1னா ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல கூட கிரெடிட் வாங்கிக்கிறது. ஓகே நான் அனெக்ஸ் 2னா ஆமாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் வந்துடும். நான் அனெக்ஸ் கண்ட்ரிஸ்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற மார்க்கெட். அந்த ஆக்சுவலாக 3 இருக்கும், அது நல்லா பார்த்துங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனெக்ஸ் 1 கண்ட்ரிஸ், அனெக்ஸ் 2 நான் அனெக்ஸ் கண்ட்ரிஸ், ஓகேவா. அதில் வந்து ஒப்பெக் இருக்குதுல்ல, அவங்களோட குரூப்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பில் வருவாங்க. அவங்க வந்து வெறும் அனெக்ஸ் 2வில் மட்டும் வருவாங்க. ஒப்பெக் ப்ளஸ் அதர் இண்டஸ்ட்ரியல் நேஷன்ஸ் வந்து அனெக்ஸ் 1ல வருவாங்க, ஓகேவா. ஸோ இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ், ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துங்க, ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கார்பன் கிரெடிட் சிஸ்டம் வந்து இதில் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே ஒவ்வொரு செக்டார்லேருந்து எவ்வளோ எமிஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது அக்கௌண்டபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பை ட்ராக்கிங் எமிஷன் அட் கிரானுலர் லெவல், கவர்மெண்ட் கேன் டிசைன் டார்கெட் அண்ட் மிட்டிகேஷன் பாலிசி அண்ட் எவாலுவேட் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கிளைமேட் இனிஷியேட்டிவ். எஸ் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செக்டார் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ எமிஷன் வரும்போது நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளால டார்கெட்டட் மிட்டிகேஷன் பாலிசி டார்கெட் வச்சு அதை மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆனால் ஹவவர் கன்ஸ்ட்ரக்டிவ் சச் சிஸ்டம் ரெக்வயர்ஸ் ரிலையபிள் டேட்டா. ஆனால் அதுக்கு என்னென்ன தேவைப்படும்? ரிலையபிளான டேட்டா வேணும், ஸ்டாண்டர்டான மெத்தடாலஜி வேணும், டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம், இது 3 தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் கிரெடிபிள் கார்பன் அக்கௌண்டிங் கிளைமேட் கமிட்மெண்ட் ரிஸ்க் பிகமிங் சிம்பாலிக் டிக்ளரேஷன் ரேதர் தன் மெஷரபிள் பாலிசி அவுட்கம், ஓகேவா. ஸோ அதனால் நமக்கு ஒரு கிரெடிபிளான கார்பன் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளால் ரியலாக அதை அச்சீவ் பண்ண முடியும் கிளைமேட்டோட இது, ஓகேவா. அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் அசம்ப்ஷன் அண்டர்லைஸ் தி ஆர்குமெண்ட்? கிளைமேட் பாலிசிஸ் ரெக்வயர் மெஷரபிள் இண்டிகேட்டர்ஸ். எஸ் ஏன்னா செக்டார் ஸ்பெசிஃபிக்கில் எவ்வளோ எமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு டார்கெட் வச்சு அதை மிட்டிகேட் பண்ணி கிளைமேட் ஃபினான்ஸை வந்து இது பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், ஓகேவா. அடுத்து கவர்மெண்ட் ஆல்வேஸ் பொசஸ் அக்யூரேட் என்விரான்மெண்டல் டேட்டா. நோ, இட்ஸ் அன்ரிலையபிளாக இருக்கு. டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ்ஸ் பாலிசி கிரெடிபிலிட்டி. எஸ் வரும். ஸோ ஆப்ஷன் 1 and 3, ஓகேவா. ஏதாவது டவுட் இருக்கா அதில்? அடுத்து சரி வாங்க. அடுத்து வாங்க, யாராவது படிக்கிறீங்களா? லாஸ்ட்ல யாராச்சும்
லாஸ்ட்ல யாராவது படிக்கிறீங்களா? பேசேஜ் 16. நான் யாரும் படிக்க மாட்டீங்களா? லாஸ்ட் 97 யார் சொன்னது? நீங்க 2 பேர்ல யாராவது படிக்கிறீங்களா? உங்களுக்கு பின்னாடி. படிங்க. Biomedical research have discovered that certain animals possess sensory ability capable of detecting disease biomarkers. Dogs, for instance, can identify chemical compounds associated with cancers through olfactory cues. Experimental trials indicate that trained animals may achieve detection accuracy about 90% in controlled conditions. Such findings have inspired attempts to design electronic sensors that replicate biological detection systems. Nevertheless, scientists caution that experimental success does not automatically translate into reliable clinical diagnostics. Okay, good. So என்ன சொல்றாங்க கோர்? Animals வந்து sensory abilities அத அனிமல்ஸ் வச்சு கண்ட்ரோல் கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ணும்போது அது 90% சக்சஸ் வரும். அதை வச்சு எலக்ட்ரானிக்கல் சென்சஸ் நம்ம வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் ஒன்லி கண்ட்ரோல் கண்டிஷன்ல பண்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட். அவ்வளோதான். ஸோ அதான் அவங்க சொன்னது தான். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி ரீசனபிளி இன்ஃபர்ட். ஓகே, biologically sensory system may inspire technological diagnostics. டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா such findings have inspired attempts to design electronic sensor that replicate biological detection system. Yes. Okay. Animal detection system have replaced laboratory. No. Disease detection depends exclusively on animal behavior. No. Clinical medicine reject biological. No. So 51, 57 option A. Okay வா? அடுத்து which statement if true will weaken the author cautious conclusion. இதுக்கு எல்லாரும் என்ன போட்டீங்க? ஏ போட்டீங்களா யாராச்சும்? யாரெல்லாம் ஏ போட்டீங்க? ஓகே. சி யாராச்சும் போட்டீங்களா? பி யாரெல்லாம் போட்டீங்க? So which statement weakens the author conclusion. ஸோ இதுக்கு நான் என்ன சொன்னேன், இதோட இம்பாக்ட் எடுங்க, அது எது வந்து கிரிட்டிக் பண்ணுதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஸோ இன்கன்சிஸ்டன்ட் டிடெக்ஷன் ரிசல்ட் அக்ராஸ் என்விரான்மெண்ட். இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்றீங்க? யாராவது டி ஏதாவது போட்டீங்களா? என்ன டி ஏன் போட்டீங்க? அல்ல, அது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் ஆச்சு. அது ஏன் டி போட்டீங்க? இல்ல, நீங்க டி போட்டது தப்புலாம் இல்ல. ஐ மீன் தப்பு தான். நான் ஏன் சொல்றேன்னா, அது எந்த வகையில நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்கன்றத நான் சொல்றேன். புரியல. அதெல்லாம் குழப்பிட்டீங்களோ? சரி, ஓகே, நோ இஷ்யூ. சரி, ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஷோ இன்கன்சிஸ்டன்ட் டிடெக்ஷன் ரிசல்ட் அக்ராஸ் என்விரான்மெண்ட். இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்றீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. ஓகே, இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்றீங்க? கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஷோ இன்கன்சிஸ்டன்ட் டிடெக்ஷன் ரிசல்ட் அக்ராஸ் என்விரான்மெண்ட். சொல்லுங்க நீங்க. கண்ட்ரோல்ட் என்விரான்மென்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. கீழே இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, அதாவது என்விரான்மென்ட் கொடுத்து அப்போ வந்து ஆத்தரோட சொல்றது வந்து ஓகேவா? புரியுதா? அதுதான் எக்ஸாக்டா. ஓகே, ஸோ கிளினிக்கல் ட்ரையலோட இதுவும் நம்ம ரியல் டைம்ல பண்றதும்
இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. அதே தானே ஆத்தரும் சொன்னாங்க. புரியுதா? ஓகே. நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி இதுல இதோட கன்க்ளூஷன் வந்து ஐ மீன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டெரைவ் பண்றது கோரை வந்து அஃபெக்ட் பண்ணும், கோரை கிரிட்டிக் பண்ணும். இது கோரே சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வராது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் எடுத்துங்க. டிடக்ஷன் அக்யூரசி டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரோல்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன். ஏன் பர்டிகுலரா சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல பார்க்கும்போது இது அக்யூரேட்டா இருக்கு. அன்கண்ட்ரோல் பண்ணும்போது இன்அக்யூரேட்டா கூட இருக்கலாம். ஓகேவா? அது வந்து மே நாட் பி சஸ்டைனபிளா இருக்காது, மே நாட் ரியல் டைம்ல ஒர்க் ஆகாம கூட போகும். ஸோ அதே தானே ஆத்தரும் சொன்னாங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ரெப்ளிகேட் பயாலஜிக்கல் டிடெக்ஷன் வித் ஈக்குவல் அக்யூரசி. இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்றீங்க? வந்து ஒரு கெஸ்டிங் இருக்குன்னா எலக்ட்ரானிக் சென்சார் வந்து சயின்டிஃபிக்கா ஒரு ரியாக்ஷன் ப்ரூவ் பண்ற மாதிரி. ஸோ அது வந்து எப்பவுமே ஈக்குவல் ஆகல. இது வந்து ஓகே, கரெக்டாக இருக்கட்டும். அது கரெக்டு தப்பா தாண்டி நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தான் கேட்குறேன். லைக் இதனால இது ஒர்க் ஆகும். அனிமல் மூலியமா கெஸ் பண்றதையும் சயின்டிஃபிக்கா எஸ் நோ அது கரெக்டா சொல்றதையும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. ஓகே. இது சொல்லும்போது அவர் மேல என்ன சொல்றாரு, இது நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்கறதும் இந்த அனிமல் கேஸும் பார்க்கறதும் இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்கும் அப்படின்னு மேல சொல்றாரு. இது வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆத்தர் வந்து இது கான்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே. வேற யாராச்சும் உங்களுக்கு என்ன புரியுதா? ஏதாச்சும் எக்ஸாக்டா அதே தான். ஸோ பயாலஜிக்கல் சென்சார் வந்து கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்ல பண்ணும்போது அக்யூரேட்டா இருக்கு. ஓகே. ஆனா எலக்ட்ரானிக் சென்சார் நம்ம அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து பண்ணாலும் அது அக்யூரேட்டா இருக்குமா, அது வந்து ரிலையபிளா இருக்குமா, ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனா இஃப் இந்த மாதிரி கேசஸ்ல என்வரான்மெண்டல் சென்சாரும் அந்த இதுல இருக்கிற இது பயாலஜிக்கல் சென்சார்ல பண்ணதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அக்யூரேட்டா இருக்கும் பொழுது இது ஒர்க் ஆகும். ஆமாவா? புரியுதா? புரியுதா? பயாலஜிக்கல் சென்சார் வந்து கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல பண்றாங்க. ஓகே. ஆனா பயாலஜிக்கல் சென்சாரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுல எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க, டாகா. பயாலஜிக்கல் சென்சார் வந்து டாக் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதை கண்ட்ரோல்டு கண்டிஷன் பண்ணும்போது அக்யூரேட்டா அது ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிரிட்டிக் என்ன சொன்னாங்க, இது ரியல் டைம்ல வரும்போது இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இன்அக்யூரேட்டா ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஆனா இப்போ அதே மாதிரி இது அக்யூரேட்டா இருந்ததுன்னா ஆத்தரோட ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராடிக்டரியா இருக்கா? ஏன்னா ஆத்தரே வந்து என்ன சொன்னாரு, ரிலையபிளா இருக்காது, இன்அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு தானே சொன்னாரு. ஆனா இது வந்து அக்யூரேட்டா இருக்கும், ரிலையபிளா இருக்கும்னு சொல்றாங்களா. அப்ப இது கான்ட்ராடிக்ட் பண்ணுதா? அதனால ஆப்ஷன் ஏ தான். ஓகே. புரியுதா? இது கொஞ்சம் ஸ்டெப் கொஞ்சம் கரெக்டா பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேவா? சரி வாங்க அடுத்து. அது 61 யாரா இருக்கீங்களா? நீங்க தானா? 67 யாராச்சும் படிக்கிறீங்களா நீங்க? Instrument of collective ownership and local participation, particularly in sectors such as agriculture, dairy, and rural trade. The new policy framework attempts to modernize this model by integrating digital governance systems. Professional
making them into quasi-government bodies rather than member-driven enterprises. Ultimately, the success of new policy will depend less on its institutional design and more on whether it can maintain the delicate balance between professionalization and grassroots participation. ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க கோர்? கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து கலெக்டிவ் ஓனர்ஷிப் வந்து லோக்கல் பார்ட்டிசிபேஷனாக இருக்கு. ஆனால் இப்போ நியூ பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வரதுனால இதோட அட்டானமியும் ஸ்டேட் சூப்பர்விஷனும் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. இதுல கிரிட்டிக்ஸ் என்னன்னா இதுல ஓவரால் வந்து பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இதோட டெமோக்ராட்டிக் கேரக்டரே வந்து அண்டர்மென்ஷன். குட். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த பாலிசி வந்து சக்ஸஸ் ஆகணும்னா ப்ரொஃபஷனலைசேஷனும் கிராஸ் ரூட் பார்ட்டிசிபேஷனும் பேலன்ஸ் ஆகும். ஓகே. ப்ரொஃபஷனலைசேஷனுக்கு நான் இன்னொரு வேர்டு போட்டலன்னா பியூரோக்ராட்டிகைசேஷன், கண்ட்ரோல்டு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படின்னா அந்த ஒரு வேர்டு மாடிஃபை பண்ணும்போது அதை கரெக்டாக வருதா, டியூன்டா, அவ்வளோதான். எக்ஸாக்டாக அதே தான். ஸோ அதே தான். ஸோ இதை கோர் பிடிச்சிட்டிங்க. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். 68 வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ்? Stronger regulatory oversight inevitably eliminates democratic participation within. The effectiveness of cooperative reform depends on balancing professional governance with member-driven decision making. Digital governance system automatically. Cooperative systems should function entirely dependent on. Okay. So, what is the logical inference? என்ன போட்டீங்க எல்லாரும்? ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்து வாங்க. ஆப்ஷன் 69 வாங்க. Which of the following assumption underlies the author reasoning? Democratic participation remains a defining characteristic of cooperative institution. Okay. Bureaucratic control is the only method through which financial transparency can be achieved. No. Professional management necessarily replaces member participation in cooperatives. Necessarily. Local participation plays no role in cooperative success. No. So, democratic participation remains an defining characteristics of cooperative institution. Yes, அதுதான் நம்ம வந்து பண்ணோம். அதை அண்டர்மைன் பண்ணால்தான் கிரிட்டிக்காக சொன்னாங்க. ஸோ கோரே வந்து அதுதான். ஓகே. ஸோ 69க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகே வாங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனா, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. யாரு 70ல 73யா? 73 யாரு படிக்கிறீங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். அதான் பேசிக்கு. இப்போ குளோபலைசேஷன்னால நமக்கு வர என்ன பெனிஃபிட்ஸ் என்னன்னா, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்லாம் ப்ரோஸ்லாம் தெரியும். கான்ஸ் என்னன்னா, டொமஸ்டிக் ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இது இட் இம்பேக்ட்ஸ் டொமஸ்டிக் ஸ்டெபிலிட்டி. இப்போ கரன்சி ஃப்ளக்சுவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே. அப்புறம் இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ நம்ம டிபெண்டன்சி வந்து ரொம்ப கிரியேட் ஆகிடுச்சு குளோபலைசேஷன்னால. ஓகே. இப்போ எல்பிஜி சிலிண்டர் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குல்ல. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வர இம்பாக்ட்னால நம்ம கண்ட்ரிக்கும்
டொமஸ்டிக் ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதனால கவர்மெண்ட் தேர்ஃபார் அட்டெம்ப்ட் டு பேலன்ஸ் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் வித் பாலிசிஸ் aimed at protecting domestic economic stability. Okay, that அவ்வளவுதான். So which of the following conclusion can be drawn from the passage? Globalization eliminates the need for national economic policy. எங்கேயாவது இதோட நெசசிட்டி பத்தி சொன்னாங்களா? டொமஸ்டிக் எக்கனாமி remain unaffected by global economic development. அப்படியா? ஏன்னா குளோபலைசேஷனால அஃபெக்ட் ஆகும், இன்டர்டிபெண்டன்ஸ் கிரியேட் ஆகும், அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அடுத்து economic interdependence prevents financial shocks from spreading across country. No, economic interdependence-னால அஃபெக்ட் தான் ஆகும். ஓகேவா? prevent, it doesn't prevent. ஸோ 3 ஆப்ஷனுமே வராது. 70 ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சா? ஸோ அப்படி எல்லாருக்கும் எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு கவுண்ட் பண்ணீங்களா? 30 கொஸ்டின்ஸா 28ஆ? 30. மோஸ்ட்லி எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் எந்தெந்த கொஸ்டின்ல கொஞ்சம் தப்பு பண்ணீங்க? மெஜாரிட்டியா எந்தெந்த கொஸ்டின்ல தப்பு பண்ணீங்க? அந்த 2 கொஸ்டின்ல யாராவது தப்பு பண்ணீங்களா? இருங்க ஃபர்ஸ்ட். 37ல யாராவது தப்பு பண்ணீங்களா? ஓகே. ஸோ அதான் அந்த ஐடியா நீங்க கரெக்டா பாத்துங்க. ஓகே. 37 பொறுத்த வரைக்கும் அந்த டைப்ல அதோட இம்பாக்ட் எடுத்து எது கோர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு பாத்துங்க. அதேதான். அப்புறம் அந்த 58 தப்பு பண்ணீங்க. சரி, நீங்க 37ல எது போட்டீங்க? 37ல பி போட்டீங்களா? ஸோ சிவில்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது சில கொஷின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் ஆம்பிகஸாக இருக்கான். ஓகேவா? அதனால நம்ம டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸில் வரும்போது மோஸ்ட் ரிலவெண்ட் யோசிங்க, அப்புறம் ப்ராடாக யோசிங்க, அப்புறம் ஜென்ரலிஸ்டிக்காக எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேசேஜில் நம்மளால ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன் மேக் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேஸ் வருதுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இயர்லையும் இந்த மாதிரி 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே யோசிங்க. ஜென்ரலிஸ்டிக்காக எது இருக்கோ அது வந்து சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அது பார்த்துங்க. வேற என்னன்னா மற்றபடி வேற இதில் நீங்கள் கொஸ்டின் தப்பு பண்ணுறதுக்கு 16th கொஸ்டின் எல்லாம் கரெக்டாக போட்டிங்களா? 16th கொஸ்டின் அதில் அந்த டிட்டரன்ஸ் தியரியோட கோர் தெரிஞ்சிருந்தீங்கன்னாவே போட்டிருக்கலாம். 16th போட்டிங்களா? ஓகே. டுவெண்ட்டி ஓகே. ஸோ 44th பாருங்க. 44th வந்து இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் அந்த மீனிங் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, டைம் ஆயிடுச்சா? ஸோ அப்புறம் லாஸ்ட்டு டெஸ்ட் அப்போ அந்த நம்பர் ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தோம்ல, 1 into 3 into ஆட் நம்பர்ஸ், அதில் வந்து கிளாரிட்டியாக சொல்லாமல் போயிட்டேன். லைக் 5யோட எந்த ஆட் நம்பர் பண்ணியிருந்தாலும் 5 தான் வரும். அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இப்போ அந்த கொஸ்டின்ல ஃபுல்லாகவே ஆடோட இதாக இருந்திருக்கும். 1 into 3 into 5 ஈவன் பண்ணும்போது அல்டிமேட்டாக 0 வந்துடும். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம் எல்லாம் எப்படி பார்த்துட்டிங்களா? டிஜிட்ஸ்லாம். ஸோ இதில் மஸ்ட்டு டிஜிட்ஸில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எப்பயுமே ரிப்பீட் ஆகும்.
நம்பர் சிஸ்டம் நல்லா பாருங்க. மெயினா அந்த பிரைம் அத்தென்டிகேஷன் நல்லா பாருங்க. ஓகேவா? பிரைம் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிரைம் நம்பர் வச்சு பார்த்துக்கங்க. ஏன்னா, இந்த ட்ரிபிள் 1 37 × 3 ஓகேவா? ட்ரிபிள் 1 நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு சம் வந்து லாஸ்ட் இயரா அதுக்கு முன்னாடி வருஷம் வந்திருக்கும். அதோட ஃபேக்டர் வந்து என்னலாம் கேட்டிருப்பான். ஸோ அவ்வளோதான். யூனிட் டிஜிட்ஸ்லாம் நல்லா பாருங்க. நம்பர் சிஸ்டம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்பர் சிஸ்டம் போத் இன் ஆப்டிட்யூட்லயும் சரி, ரீசனிங்லயும் சரி. ஓகேவா? அத கரெக்ட்டா பார்த்துங்க. அப்புறம் சிலாஜிசம்லாம் பார்த்துறீங்களா? சிலாஜிசம்ல அந்த எய்தர் 1 அந்த கண்டிஷன், நெய்தர் 1 ஆர் 2 அந்த கண்டிஷன், அதுல அந்த எக்செப்ஷன் பார்த்துக்கங்க. அதுல வந்து மோஸ்ட்லி வந்து அந்த 2மே வந்து அந்த கண்டிஷன்லாம் பார்த்துங்க. எப்போ எய்தர் 1 கண்டிஷன் வரும், எப்போ நெய்தர் 1 கண்டிஷன் வரும். ம். ஸோ அது பார்த்துக்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் சம் நெசசிட்டீஸ். ஸோ சப்சிக்வென்ட்டா நீங்க ரீசனிங்கும் பார்த்து ஸ்ட்ரென்த் பண்ணா தான் உங்களால இது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குடுக்க முடியும். ஏன்னா ரீ ஆ இதுல வந்து இத பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கம்மி வச்சு அக்யூரேட் பண்றது தான் இதுல ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அல்டிமேட்டா இது மட்டுமே சோலா நமக்கு போ முடியாது. ஓகே. ஸோ அவ்வளோதான். பார்ப்போம். வேற எதா இருந்தா பார்த்துக்கலாம் அப்படி. நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்போ உங்களுக்கு அடுத்து? நெக்ஸ்ட் டியூஸ்டேவா? டியூஸ்டே தானே? சரி ஓகே அவ்வளோதான். இருக்கட்டும் இருக்கட்டும்.